நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால் பெறவும் கூடமோ. எந்த ஸ்நானத்தை இயேசு சொல்றாரு? இப்போ நம்ம போற பாதை உபத்திரவத்தின் பாதை, அதான் பாத்திரம். இப்போ இயேசு எந்த ஸ்நானத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில், லூக்கா 12:50 ஒரு ஸ்நானத்தை இயேசு சொல்றார். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். வசனம் தெளிவா இருக்கு. எந்த ஸ்நானம் அப்படிங்கிறத இங்க அவரே சொல்லிட்டாரு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன். அப்ப எந்த ஸ்நானத்தை இங்க பேசுறார் இயேசு கிறிஸ்துன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்துல பரிசுத்த ஆவியானவரை பூமியில அனுப்புறதை பத்தி அவர் பேசுறார். 49ஆம் வசனத்துல, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அப்ப இந்த பூமியில பரிசுத்தாவியை நான் அனுப்பத்தான் வந்தேன். அந்த பரிசுத்தாவி உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியிருக்கு, நான் ஒரு ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஸ்நானத்தை நான் பண்ணி முடிச்சாடா இந்த பரிசுத்தாவி உங்களுக்கு வருவார். எது ஞானஸ்நானம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானஸ்நானம்னா என்ன? ஞானஸ்நானம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம சொல்றது வேதத்தில் அப்படி தான் இருக்கு. பழைய மனுஷன் மரித்து புது மனுஷன் உயிரோடு கூட எழும்புதல் தான் ஞானஸ்நானம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். எந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம்? தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கருத்து அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பழைய பாவ மனுஷனை களைந்து மரித்து புது மனுஷன் உயிரோடு கூட எழும்புகிறான், நான் புது மனுஷனாக வெளியே வருகிறேன். இதுதான் ஞானஸ்நானம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? இதே பரிசுத்தாவியில் ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. அந்த ஞானஸ்நானம் என்ன? நான் இப்பொழுது மாம்சத்தில் இந்த பூமியில் இருக்கிறேன், நான் மரித்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி ஆவியானவராக இந்த பூமிக்குள்ள வருவேன், புது மனுஷனாக புது தன்மையோடு கூட உள்ளே வருவேன். அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். தண்ணிக்குரிய ஞானஸ்நானத்தோட அடையாளம் என்ன? பழைய மனுஷன் உள்ள போய் பாவம் கழுவப்பட்டு புது மனுஷனாக வெளியே வரான். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? நான் மாம்சத்திலே மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி நான் ஆவியானவராக இந்த பூமிக்குள்ளே வருவேன். இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அக்கினியை பூமியின் மேல் நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். இப்பவே அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் வந்து எல்லாரும் ஆவியில நேரணும்னு நான் விரும்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சாகணும். அதாவது நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இதை எடுத்து தான் அதை அனுப்ப முடியும். இது இருக்கிற வரைக்கும். அதனால தான் இயேசு யோவான் 16 சொல்றாரு, நான் போவாதிருந்தால் அவர் வரமாட்டார், நான் போவேனாகில் அவரை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்து உயிரோடு எழுந்து அவரை உங்களுக்கு அனுப்புவேன். இது தண்ணிக்குள்ள போறதுக்கு அடையாளம், அது நெருப்புக்குள்ள போறதுக்கு அடையாளம், நம்ம மேலே வரதுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தை நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. மரணத்தை குறித்து பேசுகிறார். மரணத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். நான் மரணிக்க வேண்டும், நான் மரிச்சா தான் நான் உயிரோடு கூட எழும்பி பரிசுத்த ஆவியா வருவேன். அப்போ பிதாவின் வலது பார்சத்தில் போய் நான் உட்காரணும்னா நான் முதல்ல உபத்திரவத்தின் பாதைக்குள்ள போகணும். ரெண்டாவது நான் மரணம் அடைய வேண்டும். நான் எடுக்கிற ஒரு ஸ்நானம் இருக்கு, என்ன அந்த மரணத்தின் பாதைக்குள்ள பிதா நடத்துவாரு. நான் மரிக்க வேண்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மரணத்தை அந்த உள்ள போய் வெளியே வரத ஞானஸ்நானத்தில் நம்ம உள்ள போய் மரித்து வெளியே வர மாதிரி நான் மரித்து அப்படி வெளியே புது சிருஷ்டியா வெளியே வரணும். இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம ஏன் பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கமே தெரில. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுறது கண்டிப்பாக பெறணும். ஏன் பெறணும்? அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை. கன்ஃபார்மா எந்த மாற்று கருத்தும் இல்லை. எபேசியர் 4:30 அப்படிதான் சொல்லுது. அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு முத்திரை தான். ஆனா அந்த அந்த விசாக்கு அந்த அந்த முத்திரைக்கு அந்த மார்க்குக்கு அந்த அந்த கொடுக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஆவிக்கு அது முத்திரையா இருந்தாலும் அது செய்யற கிரியைகள் கொஞ்சம் இருக்குது. அது என்ன கிரியை செய்யும்? நம்முடைய உள்ளான மனுஷனை சாகடிச்சு புது சிருஷ்டியா மாற்றும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்யக்கூடியவர். நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சிலுவையில் அறைய பண்ணி நம்ம மொத்தமாக சாகடிச்சு
நாம புது மனுஷனாக புது சிருஷ்டியாக மாறணும். எப்படி தண்ணிக்குள்ள போய் வரும்போது புதுசா வரமோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவி வரும்போது நாம என்னவாகுவோம்? நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் களையப்பட்டு, பழைய பாவங்கள்லாம் களையப்பட்டு, என்னுடைய மாம்சம் முழுவதுமாக மரிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மரிச்சிருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமே, தண்ணிக்குரிய ஞானஸ்நானம் எடுத்தோமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம கேட்போம், நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எடுத்துறதுக்கு என்னங்க அடையாளம்? அந்நிய பாஷை அடையாளம். அந்நிய பாஷை தான் அடையாளமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு நீங்களும் நானும் தான் அடையாளம். அதான் இயேசு சொன்னார், நீங்களே உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நாம தான் அடையாளம். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா முன்னாடி பார்த்தவனுக்கு இப்போ பார்த்தவனுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீ வேற மனுஷனா இருக்கிறிய, நீ யாரு? நீ பழைய ஆள் இல்லையே, உன்னுடைய மொத்தமே மாறி இருக்குதே. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், மறுரூபமாகுதல்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா? இயேசு வரும்போது நம்ம மறுரூபமாகி போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மறுரூபமாகுதல்னா என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே அவர் உள்ளே வந்து உன்னுடைய மாம்ச கிரியைகளை சாவடிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த மாம்ச கிரியைகள் சாக 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 என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? உள்ளுக்குள்ள சாக சாக உங்கள் சரீரத்திலேயே மாற்றம் வரும். உங்கள் சரீரத்துக்குள்ள மாற்றம் வரும். உங்கள் முகத்தில் அது தெரியும். நிஜமாக சொல்கிறேன், அது முகத்தில் தெரியும். இப்போ பாருங்க, ஒரு வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த வியாதி அவனுக்குள்ள படர்ந்துருக்குது. அந்த வியாதிக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம். அந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியோடைய அடையாளம் முகத்தில் இருக்கும். ஒரு உதாரணமாக, உள்ள மஞ்சக்காமாலை வந்தால் கண்ணில் மஞ்சள் இருக்கும். உள்ள கொஞ்சம் பாடியில் ஏதோ ஒரு பாம்பு கடிச்ச விஷம் வந்துச்சுன்னா கண்ணில் கொஞ்சம் நீல கலராக இருக்கும். அது மட்டும் இல்லை, முகத்தில் கொப்பளங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளே வர இதை பொறுத்து முகத்தில் கொப்பளங்கள், கண்ணு பாதிக்கப்படுறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த வியாதியை சுகமாக்க 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 ஆட்டோமேட்டிக்காக இந்த அடையாளங்கள் மாறும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன பண்ணுறாரு, இப்போ இருக்கிறவங்களாம் வேற கதை, இப்போ இருக்க டாக்டர்ஸை விட்டுருவோம். அப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே வியாதி இருக்குதாங்கிறத எக்ஸ்ரே எடுங்க, போய் ஸ்கேன் எடுங்க, அந்த ஸ்கேன் எடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த கண்ணை பார்ப்பாங்க, நாடியை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க, நாக்கை பார்ப்பாங்க. அதுலேயே ஏறக்குறைய 80% கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இதுதான் வெளியே அடையாளம் உள்ள வியாதி இருக்குன்றதுக்கு. இப்போ உள்ள அவங்க மெடிசன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது திருப்பி கண்ணை இப்படி பார்ப்பாங்க. ஏன்? போன தடவை வரும்போது கண்ணில் அந்த வியாதிக்குரியது செக்கச்செவேர்னு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் மாறி கொஞ்சம் வெள்ளைத்தன்மை வந்திருக்குது. நாக்கை நீட்டுங்க, உள்ள கோல்டு இருந்துச்சுன்னா அப்படி நாக்கு வெள்ளையா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அப்போ உள்ள நீ சுகமாக சுகமாக வெளியே தெரியும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து உங்களை மாற்ற 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 வெளியே தெரியும். வெளியே இப்போ ஒயிட்டா முகத்தில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை வெள்ளையாக முகத்தில் வரும். இது ஏன் வருதுன்னா, குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க வயிற்றுல பூச்சி இருக்குது, இந்த ஒயிட்டாக வருது. உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் பூச்சி சாகடிக்கிற மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை பூச்சிக்கொல்லி மருந்து இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துறாதீங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வயிற்றை க்ளீன் பண்ணுற மருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த பூச்சியெல்லாம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் சரியாயிரும். கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, வெளியே போகும்போது அசிங்கமாக தெரியுதுன்னு இந்த ஒயிட்டுக்கு மேலே கொஞ்சம் பூசுவாங்க. இப்படி பூசினா இந்த ஒயிட்டு தெரியாது. அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது ஒயிட் தெரியாது. ஆனால் உண்மை தெரியுமா, ஒயிட்டும் இருக்கு, உள்ள பூச்சும் இருக்கு. பூச்சும் போகலை, ஒயிட்டும் போகலை, வெளியே மட்டும் மாற்றிருப்பாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்லும் போது சிலர் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன எடுத்துக்கிட்டாங்க, வெளியே சேஞ்சஸ் பண்ணுறது முக்கியமே இல்லை, நீ உள்ள பண்ணு தானாக வெளியே மாறும்னு சொன்னோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை, உலக ஆசையை, மாம்ச இச்சையை, கண்களின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமையை உள்ள மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே மாறும். நான் சரியாட்கள் என்ன பண்ணுது, உள்ள மாறவே மாறல, வெளியே மட்டும் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க மாறிட்டோம், இப்போ வியாதி உள்ள இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உள்ள மாத்துவாரு, நாங்க முதல்லயே ஒயிட் எல்லாம் பூசி இது தெரியாம பாத்துக்கிறோம். இல்லைங்க, அது மாய்மாலம். நீ உள்ள மாறி பாரு, ஆட்டோமேட்டிக்கா இது போயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு அந்த ஆசையே போயிடும். அதைத்தான் சொல்ல வரேன். பரிசுத்த ஆவி உள்ளே வரும்போது உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மாத்துவார். உள்ள மாற மாற வெளியே மாறும். வெளியே மொத்தமா நீங்க மாறுவீங்க. அதுக்கு பேர் தான் மறுரூபம் ஆகுதல். அப்போ சரீர மறுமாகுதல்னா என்ன, உள்ள மாறி வெளியே மாறதான் சரீர மறுமாகுதல். இப்போ நம்ம என்ன பண்றோம், முதல்ல வெளியே மாத்திடுறோம். பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஓ அவர் வெளியே மாறிட்டாரு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வியாதி இருக்கு, பொருளாசை இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, பணத்தாசை இருக்கு, உலக ஆசை இருக்கு, எல்லாம் இன்னும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு, அப்படியே உட்காந்துருக்கு.
இப்போ இதுவுமே என்ன பண்ணுறாங்க இவங்களுமே, நம்ம தான் வெளியே மாறிட்டோமே, இந்த ஒயிட் பேச்சஸ் போயிடுச்சே, இந்த க்ரீம் போட்டுட்டோமே, வெளியே ஸ்கின் மாறிடுச்சு, இனிமேட்டு உள்ளே பற்றி கவலை இல்லை, ஏன்னா அதான் வெளியே மாறிடுச்சே அப்படின்னு விட்டுடுறாங்க. நான் சொல்கிறேன், வெளியே மாற்றாதீங்க, உள்ளே மாற்றுங்க. உள்ள ஆவியானவருக்கு பர்மிஷன் கொடுங்க. அவர் உள்ளே வந்து உங்களை ஒரு ஸ்நானம் எடுக்க வைப்பார். என்ன ஸ்நானம் தெரியுமா? அந்த பரிசுத்தாவி அக்கினி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உன் மாம்சத்தை சுட்டெரிக்கும். உன் மாம்சத்தை அப்படியே சுட்டு எரிச்சு மாம்ச சிந்தனைகள், மாம்ச இச்சைகள், மாம்ச தேவைகள் எல்லாத்தையும் சுட்டெரிக்கும். பிராண்டட் தான் நான் போடுவேன், இல்லைன்னா நான் போடவே மாட்டேங்கிறதெல்லாம் போய் கர்த்தர் எது கொடுத்தாலும் நான் போடுவேன். இந்த மாதிரி ஹோட்டலில் தான் நான் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த தாட் ஒன்று வர தொடங்கும். நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம். நீங்க மொத்தமா செத்து உயிரோடு கூட எழும்புதல். இதைத்தான் இயேசு சொல்றாரு, நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கு. இப்போ நான் இயேசுவாய் வந்திருக்கிறேன். இந்த ஸ்நானத்தில் நான் மரித்து, நான் பரிசுத்த ஆவி, நான் உயிர்த்தெழுந்து போய் பரிசுத்த ஆவியானவர் வருவேன். அது வேற ரூபம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம், எங்களை நாங்களே சிலுவையில் அறைந்திருக்கிறோம், எங்கள் பழைய மனுஷன் களையப்பட்டு விட்டது, நாங்கள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். இந்த இடத்தை நீங்க அடையும் போது தான் வலது பார்சத்தில் போய் உட்கார முடியும். இதை அடையும் போது தான் நீங்க உட்கார முடியும். இதை அடையறதுக்கு பிதா அவரை நடத்தின வழி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர் குடிக்கிற பாத்திரம். இந்த மரணத்தை அவர் அடையணும், மாம்ச மரணத்தை அவர் அடையணும். நாம மாம்ச மரணம் இல்லை, மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தனை, அந்த மரணத்தை நம்ம அடையணும். இதை அடையிறதுக்கு அவர் பிதா நடத்தின போது அவரை என்ன பண்ணாராம், ஒரு காரியம் செய்தாராம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வசனம் சொல்லுது, அவர் அதை அடைவதற்கு பிதா அவரை ஒரு பாதையில் நடத்தினாராம். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுது 45:7, நம்முடைய தோழர்களை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த சிலுவையை அவர் சுமக்கும் போது அவர் என்ன பண்ணாராம், ஒரு அபிஷேகத்தில் நிரப்பினாராம். அதான் சொல்ற பரிசுத்தான அபிஷேகம். இயேசுவையும் அபிஷேகத்தில் நிரப்பினாராம். அந்த அபிஷேகத்துக்கு பேரு ஆனந்த தைலம் எனும் அபிஷேகம். அது என்னங்க ஆனந்த தைலம்? அதுவே உபத்திரவம், அதுவே சிலுவை மரணம், அதில் அவர் மொத்த மாம்சமும் சாக போகுது. இதில் என்ன ஆனந்தம் இருக்குது? அதைத்தான் எபிரேயர் 12:2 எழுதுறாரு. அந்த ஆனந்த தைலம்னா என்ன அப்படிங்கிறத 12:2 எழுதுறாரு. வசனம் சொல்லுது, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. எந்த சந்தோஷம்? இப்போ நான் பழைய மனுஷனை களைஞ்சு புது மனுஷனா மாறுறனே, எதுக்காக தெரியுமா? முதலாவதாக நான் என் மூலமாக இந்த உலகத்தினுடைய சகல பாவங்களும் நீக்கப்பட போகிறது, இந்த உலகத்தினுடைய சகல வியாதிகளும் குணமாக்கப்பட போகிறது, சகல ஜனங்களும் விடுதலையாக்கப்பட போகிறார்கள், பாதாளத்தில் இருக்கிற சிறைப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மீட்கப்பட போகிறார்கள். அத்தனையும் இந்த ஒரு மரணத்தில் நடக்க போகுது. இவ்வளவு இதனால் நடக்க போகுது. அதுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். இதுதான் மோசேக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு மோசேக்கு? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இதுதான் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு ஆபிரகாமுக்கு? எனக்கு ஒரு நகரம் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த தேசம் அல்ல, அவர் பரம கானானையை நாடினார்கள். எல்லாம் வரதை தேடினாங்க. இப்போ நாம இந்த உலகத்தில் என்ன செய்ய போறோம்? இந்த இடுக்கனான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோமா? 2 காரியம், ஒன்று பாத்திரம், ஒன்று ஸ்நானம். அந்த 2 தான் இங்கே இருக்கு. எபிரேயர் 12:2 என்ன சொல்றது? அவமானம், சிலுவையை சகித்து தனக்கு முன்பாக வைக்கப்பட்டதான அவமானத்தையும் சிலுவையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 2, ஒன்று அவமானம், இன்னொன்று சிலுவை மரணம். இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்காக அவமானப்படுறோமே. இயேசுவை விட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்த உடனே எவ்வளோ அவமானம் உங்களை படுத்தினாங்க, எவ்வளோ பேர் தகப்பன் தாய் உங்களை விரட்டி விட்டாங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதில் பெரும்பான்மையானவங்க சகோதரிமார்கள் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதிராக நிற்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? என்னை கேவலமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க அடிக்கிறாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த அவமானத்தையும் இந்த பாடையும் சகிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்று நினைங்க, இந்த அவமானத்தையும் இந்த பாடையும் நான் ஏற்றுக்கொள்வதனால நான் பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார போகிறேன். இது எனக்கு எதுக்காக தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக அல்ல, நான் போகிற பாதை அதுதான். அதான் இயேசு போன பாதை. அவமானத்தையும்
சிலுவையையும் அவர் சகித்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதுதான் குடிக்கிற பாத்திரமும் ஸ்நானமும். இன்னைக்கு நம்ம சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம மரிக்கணும்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. நாம பழைய மனுஷன் சாவணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இயேசு சொல்றாரு, அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஏன் உன் சிலுவையில் நீங்கள் நானும் சாகணும், அவன் நம்ம சிலுவையில் சாகணும். இந்த மனுஷன் செத்தா பரிசுத்தாவி மாம்சத்தை சுட்டிகரித்து மறுரூபமாக்குற புது சரீரத்தை நமக்கு தரப்போறாரு. அதுதான் மறுரூபம். அந்த மறுரூபம் அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? அதுதான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த ஆனந்த தைலம் பரிசுத்தாவின் அவர் வரும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்? என் பழைய மனுஷன் அவர் கொல்லுவார், என் ஆசையை நான் செய்ய முடியாது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அது இல்லை, அப்புறம் நான் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்தை செய்யணும். என் கண்ணுக்கு ஒரு ஆசை இருக்குது, அல்ல என்ன செய்யணும்? பிதாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுதான் உன் கண்ணு செய்யணும். எங்க என் நாக்குக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, நான் இது தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு இது கிடைக்குது, ஆண்டவரே எனக்கு இது தானே கிடைக்குது, இது கிடைக்காதா? நீங்கள் சொல்லணும், என் நாக்கு பிதாவின் சித்தத்தை செய்து, என் ஆவி ஆத்துமா சரீரம் அத்தனையும் என் தேவனுடைய சித்தத்தை அது செய்யும். இனி நான் அல்ல, எனக்குள் தேவனை பிழைத்திருக்கிறார். என் கண்ணு அவர் சொல்கிறது தான் செய்யும், என் காது அவர் சொல்கிறது தான் கேட்கும், என் நாக்கு அவர் சொல்கிறது தான் சாப்பிடும், என் சரீரம் அவர் சொல்கிறது தான் செய்யும். என்னுடைய ஆத்மா அவரையே வாஞ்சிக்கும். இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது பழசெல்லாம் செத்து போகும், பழசெல்லாம் செத்து போகும். ஒரு முறை ஒருத்தரை கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அவர் நல்ல தேவனுக்குள்ளே வளர்ந்த ஒரு மனுஷன். ஒரு காலத்தில் ஒரு கலரை சொன்னார், இந்த கலர் பிடிக்கும், இப்போ அப்படி எதுவுமே இல்லைங்க. அடுத்து கேட்டாங்க, உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? ஒரு காலத்தில் எனக்கு அந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் இல்லைங்க. கடைசியாக அவருக்கு ஒரு காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லைங்கிறாரு. அப்போ கடைசியாக பார்த்தா அவருக்குள்ளே இருந்த அந்த பழைய காரியங்கள்லாம் செத்து போய் இப்போ எதை கேட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமானதையே சொல்கிறார். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். எது கிடைச்சாலும், என்ன நடந்தாலும், எப்படி கடத்தினாலும், எந்த பாதையில் நடத்தினாலும், ஆண்டவரை எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த பாதையை நான் கடந்து போகும்போது நான் வலது பார்சத்தில் வந்து உட்காருவேன். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அது எல்லாரும் கிட்டத்தட்ட நம்ம எத்தனையோ தடவை வாசித்துருக்குறோம். அதில் உள்ள ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு விளக்கி காண்பித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனத்தை பார்த்தபோது அந்த இடத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த 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 வசனம் வந்து துண்டாக வேற மாதிரி இருக்குது. இதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு, எனக்கு எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தேவனுக்கு சத்துரு யாரு? பிசாசு தான் சத்துரு. தேவனுக்கு சத்துரு யாரு? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச மக்கள் தான் சத்துரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் பிதா. எந்த பந்தி? திருவிருந்து. அந்த ராபோஜனம் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணார். என்னது? ரத்தத்தை அங்கே ஊற்றணும், சரீரத்தை கிழிக்கணும், இது ரெண்டும் நடக்கணும். அதுதான் பாத்திரம், அதுதான் ஸ்நானம், இது ரெண்டும் அங்கே நடக்கணும். இந்த பந்தியை தான் அவருக்கு ஆயத்தப்படுது. இதனால தான் இயேசு கேட்குறாரு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி. ஒரு பந்தியை ஏற்பாடு பண்ணிட்டார் பிசாசுக்கு முன்னாடி. இந்தப்பா என் பையனுடைய சரீரமும் என் பையனுடைய ரத்தமும் உன் கையில் இருக்குந்தா எடுத்துக்க, கடைசி சொட்டு வரைக்கும் குத்தி எடுத்துக்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் கிழிச்சுக்க. இந்த ஒரு பந்தியை ரெடி பண்ணிட்டேன். எப்படி? ஒரு சாப்பாடை வச்சுட்டு அந்த இலையில சாப்பாடை வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது சாப்பிட்ற ஒரு பொறுப்பு. இங்கே இருக்கிறவர் இல்லை நான் வச்ச லட்டை எடுத்துக்கிறேன், நான் வச்ச அந்த சிக்கனை கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. வச்சாச்சா இலையில வச்சவரோட அது அவர் பொறுப்பு. அதே மாதிரி அன்னைக்கு இயேசுவை கொண்டு போய் பிசாசுக்கு முன்னாடியும் இஸ்ரவேலர்களுக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச மக்களுக்கு முன்னாடியும் வச்சுட்டார் பிதா. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இப்போ அந்த பந்தி ஆயத்தம் ஆயிடுச்சு. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் ஆயிடுச்சு. அடுத்து என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம். இதுதான் சங்கீதம் 45 சொல்லுது, என் தலையை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்போ அந்த இடத்துல என்ன ஊற்றப்படுது? இதான் பைபிள் சொல்லுது. நான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. எந்த ஸ்நானம்? எல்லாரும் தண்ணியில் குளிப்பிக்க போறீங்க. இப்போ என்ன? உபத்திரவத்தில் குளிக்க போறேன், ரத்தத்தில் குளிக்க போறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியில் நான் இப்போ குளிக்க போகிறேன். என்னை சுட்டெரிக்க போறாங்க, கிழிக்க போறாங்க, எல்லாம் நடக்க போகிறது. நான் ஒரு ஸ்நானத்தை செய்ய போகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆனந்த தைலத்தில் உபத்திரவத்தில் பண்ண உடனே முழுவதுமா கண்ணுல இருந்து, அதான் ஏசாயா சொல்றாரு, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது.
எப்படிப்பட்ட இயேசு தெரியுமா? உன்னத பாட்டு சொல்லுது, 10,000ங்களிலே அவர் சிறந்தவர், முற்றிலும் அழகானவர், அவருக்கு ஈக்குவலான அழகு ஒண்ணுமே இல்லையா, வெண்மையும் சிகப்புமானவர். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேற, வெண்மைங்கிறது வேற, சிகப்பு வேற. ஆனா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பிங்கிஷ் கலர். ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? பிங்கிஷ் கலர். அப்படி ஒரு அழகான தேவன் எப்படி இருந்தாராம் தெரியுமா? இந்த ஸ்நானத்தை எடுத்து முடிக்கும் போது அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவருடைய முதுக உலக்களத்தில் உள்றவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தாராம். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு பின்னாடி போகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டாராம். தாடி மயிர் பிடுங்கப்பட்டதாம். அதுதான் அவர் எடுத்த ஸ்நானம், அதுதான் அவர் குடிச்ச பாத்திரம். இதை செஞ்சிட்டு தான் அவர் போய் எங்க உட்கார்ந்தாரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரு. இப்ப கேட்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, நான் குடிச்ச பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் எடுத்த ஸ்நானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? ஏன் நீ ஆசைப்பட்டு எதை கேட்கிறோம்? நம்ம எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆசைப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். எதை கேட்கிறோம்? ஆசைப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் நீர் உட்கார்ந்தது போல நான் உட்காரணும் ஆண்டவரே. ஏன் சபைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவேன். எப்படி? நான் பிதாவின் இடத்துல ஜெயம் பெற்று உட்கார்ந்தது மாதிரி உன்னை உட்கார வைப்பேன்பா. அப்போ நாமளும் அதை ஆசைப்படுறோம் ஆண்டவரே. ஏன்னா வசனம் வாசிக்கிறோமே, நம்ம கேட்குறோமே, ஆண்டவரே இந்த கீழானவைகளை நாடுறவங்களை விட்டுருங்க, கீழானவைகளை நாடுறவங்களை விட்டுருங்க. இந்த உலக பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், இங்கே என்னமோ 100 வருஷம் வாழ்கிற மாதிரி அந்த நாட்களெல்லாம் விட்டுருங்க, அந்த ஆசீர்வாதத்தை விட்டுருங்க. நான் அதை பற்றி பேசவே இல்லை. நான் பேசுறது எது தெரியுமா? கொலோசையர் 3:1 வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இந்த கீழானதை விட்டுருங்க. அப்போ வலது பார்சத்தில் இருக்கிறத நாடணும்னா, நீ அச்சீவ் பண்ணணும்னா இந்த 2 காரியத்தை செய்யணும்னு இயேசு சொல்றாரு. வலது பார்சத்தில் உட்காரணும், மேலானவைகளை நாடணும். அந்த இன்னும் நீங்கள் வலது பார்சத்தில் என்ன இருக்குதுங்கிறது தனி செய்தி. அவருடைய வலது பார்சத்தில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறது தனி செய்தி. இப்போ நம்ம பார்க்கறது அந்த வலது பார்சத்துக்கு போகிற ரூட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வலது பார்சத்தில் போய் நான் உட்காரணும்னா, மேலானவைகளை பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த கிறிஸ்து எனக்கு நியமிச்ச வச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இவங்க சொல்ற ரூட் அல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, இயேசுவே சொல்றாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்கணும், நான் பண்ற ஸ்நானத்தை நீ பண்ணணும். பண்ணா அந்த இடத்துக்கு போய் நீ உட்காரலாம். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே நான் இன்னைக்கு எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்துவோடு கூட இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும், கிறிஸ்துவோடு கூட போய் இதை அனுபவிக்கணும்னு சொல்லித்தான் யாரு? ஆபிரகாம்ல இருந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். உபத்திரவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், சிலர் மிருகத்தின் தோலை போத்தி கொண்டு அலைந்தார்கள், சிலர் வாளால் அறுபடுவதற்கு தங்களை விட்டு கொடுத்தார்கள், சிலர் மேன்மையான விடுதலையை அடையும்படிக்கு, உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு சாக கொடுத்தாங்க பிள்ளைகளை. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு அவங்கெல்லாம் செஞ்சும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு எனக்கு இயேசு சொல்லியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நீ செஞ்சா நான் கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம், எதை நாம் நாடுறோம்? கீழானவைகளையா மேலானவைகளையா? நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு அச்சீவ் பண்ணாலும் உங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு நாளைக்கு 1, 2, 3 ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை வீடு வச்சுருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தூங்க முடியும். நீங்கள் உலகத்தில் எத்தனை கார் வச்சுருந்தாலும் ஒரு காரில் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒரு கார்லுக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? இதெல்லாம் ஒளிந்து போகும். உன் சரீரத்தோடு கூட இதெல்லாம் ஒளிஞ்சு போகும். ஆனால் நித்தியமாக வாழ போகிற உன் ஆத்மாவுக்கு இது எல்லாத்த விட ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கான மேலான ஆசீர்வாதங்கள் ஒன்று இருக்கு. பிதாவின் வலது பார்சத்தில் உள்ள ஆசீர்வாதம், அதை நாடுங்கள்னு சொல்றாரு. அதை தான் பைபிள் சொல்லுது, தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் இதை ஏற்றுக்கொண்டார். அதான் மோசையை பற்றி சொல்லப்படுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். இந்த பாத்திரத்தையும் இந்த ஸ்நானத்தையும் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரானால், நீங்கள் ஏற்றுக்கொண்டீரானால் நாம் வலது பார்சத்தில் உட்கார்கிறவராய் மாறப்போகிறோம். இல்லை இது வேணாம், இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, வேணாம் நான் திருப்பி எகிப்துக்கே போயிடுறேன், நான் பழையபடி சந்தோஷமா இருக்கிறேன், நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ வெந்ததை சாப்பிட்டுட்டு நான் சாகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், எனக்கு உலக ஆசீர்வாதமே போதும்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனுக்கு இதுதான் வழி. இப்படி போகிற ஒவ்வொருத்தரையும் தன்னோடு கூட அவர் சிங்காசனத்திலே உட்கார வைத்துக் கொள்வார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வலது பார்சத்தில் உட்காருகிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக, ஒருவேளை இந்த பாத்திரம் எங்களுக்குள்ளே இருந்தாலும், இந்த ஸ்நானத்தை நாங்கள் பண்ண வேண்டி இருந்தாலும்,
எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் உங்க பக்கத்தில் இருக்கிற அந்த வலது பார்சத்தில் உட்கார்ந்து நீர் எப்படி பிதாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறீரோ அதே மாதிரி நாங்க உங்க பக்கத்தில் உட்கார்ற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற ஆண்டவரே. நீ நடத்து கொண்டு வருகிற பாதையில் நாங்கள் நடக்க தயாராக இருக்கிறோம். அது இடுக்கனான வாசல் வழியாக இருக்கலாம் ஆண்டவரே, அது குறுகலான பாதையாக இருக்கலாம், அது சிலுவை சுமந்து கொண்டு போகிற பாதையாக இருக்கலாம். ஒருவேளை அந்த சிலுவையில் நாங்கள் அறையப்படவும், நாங்கள் மறிக்கவும், நாங்கள் புது சிருஷ்டி ஆக வேண்டியிருக்கும். எல்லாவற்றுக்கும் எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மை தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். அந்த வலது பார்சத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் தான்ப்பா முக்கியம். எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அது மேலே மட்டும் இருக்கு. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இங்கே எங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தா எங்களுக்கு போதும் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் நீர்தானே ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீர்தானே ஆண்டவரே. அந்த வலது பார்சத்தில் இருக்கிறத நாங்கள் நாடி தேடி ஓடி வரணும் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. முடிவு பரியந்தம் எப்படி நீங்கள் பிதாவுக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உட்காரணும் ஆண்டவரே. கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒரு கூட்ட ஜனங்களை வேறு பிரிங்கப்பா. ஒரு கூட்ட ஜனங்க இதுக்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.